Hello my dear Medicos, welcome to NEET Crackers Tamil. நம்ம இந்த சீரிஸ்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா NTA-ஓட ஃபேவரட் அண்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ், அதாவது 2019ல இருந்து 2024 வரைக்கும் NTA நீட் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றாங்க. அவங்க எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க, எந்தெந்த டாபிக்ல அதிகமாக கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்றத நீட் பேப்பர் அனலைஸ் பண்ணி நான் செப்பரேட்டாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஃபிசிக்ஸ்க்கு கிளாஸ் 11-12 நம்ம ஆல்ரெடி போட்டோம். கெமிஸ்ட்ரி கிளாஸ் 11 போட்டாச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12க்கான அனலைசிஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி. நீங்கள் அந்த முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்கலன்னா அந்த வீடியோஸ்லாம் நான் செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, நீட் பேப்பர் அனலைசின்னு சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட்க்கான லிங்க் வந்து நம்ம சேனல்லையும் இருக்கும், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம். அதில் இருக்க கண்டென்ட்ஸ், அந்த பிடிஎஃப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல், நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கான ஜாயினிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணி மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேங்களா, இப்போ கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரிக்கான டீட்டெயில் அனலைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ல இருந்து என்ன டாபிக் வந்து கேட்குறாங்கன்னா ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம்பிள்ஸோடு வைப்பாங்க. ஐடென்டிஃபை த ஐடியல் சொல்யூஷன் இந்த கிவன் ஆப்ஷன் அப்படியோட வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த 4 டாபிக்குமே இம்பார்ட்டன்ட் தான், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன, அப்புறம் ரோல்ஸ் லா, கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், இன்னும் மொலாலிட்டி ஃபைன் பண்ணுங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அப்புறம் ஹென்ரிஸ் லா, solubility of gas in liquid, அப்புறம் elevation of boiling point. elevation of boiling point ஒன்றும் இல்லை, கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியிலே வந்துடும். அது பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ தான் பார்க்க போறீங்கன்னா சொல்யூஷன் லெசனில் ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன் பார்த்துக்கோங்க. கொலாய்டல் ப்ராப்பர்ட்டிஸ் அது பார்த்துருக்கோங்க. அட்லீஸ்ட் ஏதாவது நீங்கள் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்ராஸ் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்புறம் எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ், அப்புறம் டெல் ஜி அண்ட் E0 செல் பாருங்க. அப்புறம் டெல் ஜி அண்ட் கேசிகே ரிலேஷன்ஷிப், அப்புறம் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா என்ன, அப்புறமா ஃபேரடேஸ் லா அது ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா இருக்கும். ஃபர்ஸ்ட் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபியூல் செல்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், அப்புறமா நர்ஸ்ட் ஈக்குவேஷன், கண்டக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. செல் பொட்டன்ஷியல், அப்புறம் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் கெமிக்கல் கைனடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அண்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகேங்களா, அப்புறம் இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன், கொலிஷன் தியரி, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், அதில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் இருக்க ரேட் கான்ஸ்டன்ட் அதை யூஸ் பண்ணி வர ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன, அப்புறம் ஆஃப் லைஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர், அப்புறம் ஆக்டிவேஷன் எனர்ஜி. கெமிக்கல் கைனடிக்ஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், இல்லை நான் டீட்டெயிலாக நான் சொன்ன டாப்பிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதுக்கான வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் பி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபர் அண்ட் ஃபாஸ்பரஸ் பார்த்துக்கோங்க. அப்புறமா பாஸ்பின் அப்படின்னு என்ன பாருங்க. அப்புறமா ஜெனான் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெனான் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக வரும். அப்புறம் ஹைபிரிட்ஸ் ஆஃப் குரூப் 16, அப்புறம் நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ், அசிடிக்கா பேசிக்கா அந்த மாதிரி. அப்புறம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ், அப்புறம் யூஸ் ஆஃப் இன்னட் கேசஸ். ஓகேங்களா, இது எல்லாமே ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டாம். வீடியோ லாஸ்ட்டில் நான் லிங்க் கொடுப்பேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த பிடிஎஃப். ஓகேங்களா, நெக்ஸ்ட் D&F பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா K-4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். K-4ஓட ரியாக்ஷனில் என்னென்ன ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கும், எந்த காம்பவுண்டில் எந்த ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் MnO4 அந்த காம்பவுண்டில் அந்த ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் மேக்னெட்டிக் மொமெண்ட், ஒரு காம்பவுண்ட் கொடுத்து மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னன்னு கேட்பாங்க. லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு என்ன பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆக்டினாய்ட் கான்ட்ராக்ஷன், ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஒன்றில் காம்பவுண்ட் கொடுத்துட்டு மெக்னீசியம் இல்லைனா இந்த ஏதோ ஒரு இந்த 2 சீரீஸ்லேருந்து ஒரு காம்பவுண்டை கொடுத்துட்டு அதில் இருக்க ஒரு எலமெண்ட்டோட ஆக்சிஜன் ஸ்டேட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அப்புறம் நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ், ஆசிட், பேசிக் அந்த மாதிரி. அப்புறம் அலாய்ஸ், அப்புறம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி, அப்புறம் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அப்புறம் EDTA லிகண்ட், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் மேக்னெட்டிக் மூமெண்ட், நிறைய இடத்துல ஒரு மேக்னெட்டிக் மூமெண்ட் எங்கே வந்தாலும் சரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எங்கே வந்தாலும் அது இம்பார்ட்டன்ட் டாபிக். அப்புறம் IUPAC கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு IUPAC நேமிங் வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் மெட்டல் கார்பனைல்ஸ், அப்புறம் ஐசோமெரிசம் வெரி இம்பார்ட்டன்ட். கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் IUPACக்கும் அதில் ஐசோமெரிசம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டஃப்பாக கேட்க மாட்டாங்க. இது 2 பார்த்துக்கோங்க. அப்புறமா அந்த தியரிஸ், அப்புறம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்பவுண்ட், ஹோமோலெப்டிக் காம்பவுண்ட்ஸ்னா என்ன, டபுள் சால்ஸ்னா என்ன, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி டக்குன்னு படிச்சுக்கலாம், ரொம்ப டைம் இருக்காது. சரிங்களா, அப்புறம் ஆர்கானிக்குள்ளே வரலாம். ஹேலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ ஹரின்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரைல் ஹேலைட்ஸ் அண்ட் அல்கைல் ஹேலைட்ஸ், அது சம்மந்தமாக இருக்க ரியாக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. SN1 அண்ட் SN2 வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. SN1 SN2 ரியாக்ஷன் தெரியாமல் நீட் எக்ஸாம் போகிறீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். அப்புறம் சைஸஸ் ரூல் அப்படின்னா என்ன,
குளோரோபென்சின் அது ரிலேட்டட் ரியாக்ஷன்ஸ், அப்புறம் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் ஏஜிசிஎன் கேசிஎன் ரியாக்ஷன் அதை யூஸ் பண்ணி ஏஜிசிஎன் கேசிஎன் எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணால் எப்படி அதை சப்ஸ்டியூட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கும். ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன் அந்த ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் அந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தர் எல்லாமே இந்த 12th ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தோட ப்ரிப்பரேஷன் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆர்கானிக் எப்படி பிரிப்பாங்கன்னா ப்ரிப்பரேஷன் ரியாக்ஷன்ஸ் அதோட ரியாக்டிவிட்டிஸ் அப்படி தான் பிரிப்பாங்க. ப்ரிப்பரேஷன்ஸ் படிச்சுக்கோங்க, அதோட ரியாக்டிவிட்டிஸும் படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சாவே அந்த சாப்டர் முடிச்சிடும். கேட்டலைட்டிக் டீஹைட்ரேஷன் அந்த டாபிக். அப்புறம் ஃபீனாலோட ப்ராப்பர்ட்டிஸ் அது எது கூட எப்படி ரியாக்ட் ஆகும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீனால். அப்புறம் ஆல்கஹாலோட ப்ராப்பர்ட்டிஸ் அதோட பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், மற்ற காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஈத்தர் கிளீவேஜ் ரியாக்ஷன் இருக்கும், அந்த ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இஎஸ்ஆர் ஃபீனால், அப்புறம் அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபீனால் கம்பேர் பண்ணுவாங்க. ஃபீனால் கூட மற்ற சப்ஸ்டியூட்ஸ் இருக்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி வேரி ஆகுது அப்படின்னு இருக்கும். ரியாக்ஷன் வித் RMGX. அப்புறம் ஆல்கஹால் டு ஆசிட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஹைட்ரோபோரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரிக்னார் ரியேஜென்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாத்துலேயுமே வரும். கிரிக்னார் ரியேஜென்ட்ஸ் அந்த மாதிரி இருக்க எல்லா ரியாக்ஷன்ஸும் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். அப்புறம் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் அண்ட் ஆசிட்ஸ் அந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ப்ரிப்பரேஷன்ஸ், அப்புறம் பிட்டாலிக் ஆசிட் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் பென்சால்டிஹைடோட ப்ரிப்பரேஷன்ஸ், ஆல்டால் கண்டென்சேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும். ஓகேங்களா? அப்புறம் நேம்டு ரியாக்ஷன் ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நேம்டு ரியாக்ஷனில் ஒரு கொஸ்டின் அது வந்துருங்க. ஒரு நேம் ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு வுட்ஸ் ரியாக்ஷன், வுட்ஸ் ஃபிட்டிங் ரியாக்ஷன் இருக்கும். அந்தமாதிரி ஒரு ரியாக்ஷன் பர்டிகுலர் நேம் இருக்கும், சயின்டிஸ்டோட நேம் கொடுத்து இருக்கும். அது மோஸ்ட் இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இருக்கும். நான் ஆல்ரெடி 2 வீடியோ நேம் ரியாக்ஷன் போட்டிருக்கேன், 2 சாப்டருக்கு இருக்கும். அதுவும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப டெஃபினட் கொஸ்டின் சொல்லுவாங்களா, இந்த கொஸ்டின்லாம் எல்லாம் பேப்பரே இருக்காது மாதிரி நேம் ரியாக்ஷன்லாம் கண்டிப்பாக வரும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் டீகார்பாக்சிலேஷன், NA பேஸ் ரிடக்ஷன், அப்புறம் நியூக்ளியோஃபைல் அடிஷன், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? அப்புறம் அமைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அமைன் டிஸ்டிங்விஷ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு மற்ற கார்பன் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இந்த நைட்ரஜன் வச்சு பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸி தான், அது 3 பார்த்துக்கோங்க. அப்புறம் பேசிக் நேச்சர், கார்பன் அமைன் ரியாக்ஷன், ஆஃப்மேன் புரோமைட் ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு நேம் ரியாக்ஷன் தான், அதில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பென்சின் டைசோனியம் குளோரைட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பென்சின் டைசோனியம் குளோரைட் இன்வால்வ் ஆகி வர ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டரில். டைசோனியம் சால்ட்ஸ் ஒன்றில் அதுதான், டைசோனியம் சால்ட்லேருந்து தான் அந்த பென்சின் டைசோனியம் குளோரைடாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரியாக்ஷன் எப்படிலாம் அது இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் அனிலின், பயோமாலிகல்ஸ் ரொம்ப ஈஸி, தேரி சாப்டர் மாதிரி தான், பயாலஜி மாதிரி ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேங்களா? ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் பிரைமரி, செகண்டரி, இந்த பீட்டா ஆப்ரேட்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கும். அப்புறம் அமினோ ஆசிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் தான். இது தேர்ட் சாப்டர் தான், ஈஸியாக படிச்சிடலாம். இது வந்து எல்லாமே நான் PDF வந்து டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேணாம், அதை எழுத வேணாம், டெலிகிராமில் போய் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு வந்து தெர்மோடைனமிக்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ வருங்க. நான் 2 பார்ட் போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து அடுத்த பார்ட் ஒரு 2 வீடியோவில் தெர்மோடைனமிக்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நாளைக்கு தெர்மோடைனமிக்ஸ் வீடியோ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.